வெல்கம் டு பயோத்துளி 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி லெசன் 2. நம்ம இன்னைக்கு லெசன் 2ல அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் கொலஸ்ட்ரம்னா என்ன, அதோடைய சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ கொலஸ்ட்ரம்ங்கிறது என்னன்னா, ஒரு ஃபீமேலோட மெமரி கிளான்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் அந்த எல்லோயிஷ் ஃப்ளூயிட், அதாவது தமிழ்ல சீம்பால்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அது எப்போ அந்த மில்க் செக்ரேட் ஆகும்னா, ஆஃப்டர் த சைல்டு பர்த்க்கு அப்புறம், குழந்தை பிறந்து அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மில்க் செக்ரேஷன்ங்கிறது நடக்கும். ஸோ அந்த மில்க் தான் என்ன சொல்லுவோம்னா கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். The mammary glands secrete yellowish fluid called colostrum during the initial few days after parturition. Parturition என்னது? அந்த பிரெக்னன்சிங்கிறது கம்ப்ளீஷன் ஆன உடனே, கம்ப்ளீஷன் ஆஃப் பிரெக்னன்சி அண்ட் கிவிங் பர்த் டு த பேபி. இப்ப இந்த கொலஸ்ட்ரம்ங்கிற அந்த சீம்பால் சொல்றோம் இல்லையா, அதுல என்னென்ன மாதிரியான நியூட்ரிஷன்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. இட் ஹாஸ் லெஸ் லாக்டோஸ். லாக்டோஸ்ங்கிறது என்ன சொல்லுவோம், சுகர் சொல்லுவோம் இல்லையா, அந்த லாக்டோஸ் சுகருங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்து பாருங்க, தென் மில்க், அதாவது கவு மில்க் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த மதர் மில்க்ல பாத்தீங்கன்னா லாக்டோஸ் சுகர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆல்மோஸ்ட் நோ ஃபேட் கிடையாது. பட் இட் கண்டைன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, மோர் புரோட்டீன்ஸ், விட்டமின் ஏ அண்ட் மினரல்ஸ். இது எல்லாமே அந்த கொலஸ்ட்ரம்ல அதிகமா இருக்கு. கொலஸ்ட்ரம் இஸ் ஆல்சோ ரிச் இன் ஐஜிஏ ஆன்டிபாடிஸ். திஸ் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடக்ட். இந்த ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஹெல்ப்ஸ் டு ப்ரொடக்ட் தி இன்ஃபேன்ட்ஸ் டைஜஸ்டிவ் ட்ராக். அந்த இன்ஃபேன்ட்ஸ் பால் குடிக்கிற குழந்தைங்களோட அந்த உணவு மண்டலம் இருக்குல்ல, டைஜஸ்டிவ் ட்ராக், அதுல வந்து எந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வராம அது அந்த ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் பாதுகாத்துக்குது. Breast milk is the ideal food for infants as it contains all the constituents in the suitable concentration and is easily digestible. அந்த தாய்ப்பால்லையே அந்த குழந்தைகளுக்கு எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஈஸியா செரிக்கக்கூடிய ஒரு உணவா இருக்கு. இட் இஸ் ஃபுல்லி சஃபிஷியன்ட் டில் அபவுட், எவ்வளவு நாள் வரைக்கும்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு கம்பல்சரி என்ன பண்ணணும்னா இந்த பிரஸ்ட் மில்க் நம்ம சப்ளை பண்ணணும். All infants must be breastfed by the mother to ensure the growth of the healthy baby. So next நம்ம இதுல பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து how is polyspermy is prevented. பாலிஸ்பர்மிங்கிறது என்ன அர்த்தம்? பாலி மீன்ஸ் நிறைய, ஸ்பர்ம்ங்கிறது ஸ்பர்ம் செல்ஸ். அந்த ஃபீமேலோட எக் செல்ஸ் இருக்கு இல்லையா, நான் இங்க சின்னதா வரைகிற பாருங்க, இதுதான் ஃபீமேலோட எக் செல்ஸ். இந்த ஃபீமேலோட எக் செல்ஸ் வந்து ஒன்ஸ் அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் போயிட்டு, ஒரே ஒரு ஸ்பெர்ம் செல்ஸ் போயிட்டு ரீச் பண்ணிடுச்சுன்னா உடனே நம்மளோட எக் செல்ஸ் என்ன பண்ணும்னா அதை சுத்தி ஒரு பேரியர் ஒண்ணு கிரியேட் பண்ணிடும். ஏன்னா அந்த ஒரு எக்குள்ள ஒரு ஸ்பெர்ம் செல்ஸ் தான் போகணும், ஓகேவா? அந்த ஒரு ஸ்பெர்ம் உள்ள ரீச் ஆன உடனே அதை சுத்தி அது என்ன பண்ணிக்குன்னா ஒரு பாதுகாப்பு வளையத்தை கிரியேட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் மற்ற ஸ்பெர்ம் செல்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த வெளில உள்ள அவுட்டர் லேயர்ல உள்ள கரோனா ரேடியேட்டாங்கிற லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயரை பிரேக் பண்ணிட்டு அதுகளால உள்ள போக முடியாது. சோ இந்த ப்ராசஸ் நீங்க எப்படி பண்ணுது அப்படின்னு பாருங்க, தியரிய பாருங்க. Before a sperm can enter the egg, it must penetrate the multiple layers of the granulosa cells. Granulosa cellsங்கிறது யாருன்னா அந்த ஓவம். அது போறதுக்கு முன்னாடி ஒரு 3 லேயர் இருக்கும் அதை சுத்தி. அந்த 3 லேயரையும் அது உடைக்கணும். which are around the ovum forming the corona radiata. அந்த வெளில ஒரு மாதிரி அவுட்டர்ல வரைஞ்சிருக்கல சொரசொரப்பா, அதுதான் corona radiata. அந்த லேயர் ரொம்ப ஹார்டா இருக்கும். The follicular cells are held together by an adhesive cementing substance called ஹாலரோனிக் ஆசிட். இந்த ஹாலரோனிக் ஆசிட் வந்து எங்க செக்ரீட் ஆகும் அப்படின்னா ஸ்பெர்மோட ஹெட்ல, அது தலை இருக்கு இல்லையா, அங்க ஒரு கேப்லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இந்த கேப்லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேரு இதான் ஸ்பெர்ம் செல்ஸ். அந்த இடத்துக்கு பேரு அக்ரோசோம்ஸ் சொல்லுவோம். அந்த அக்ரோசோம்ஸ்ல தான் யார் செக்ரீட் ஆகும்னா அந்த ஹாலரோனிக் ஆசிட்ங்கிறது செக்ரீட் ஆகும். த அக்ரோசோமல் மெம்பரேன் disintegrate and releasing the proteolytic enzyme. ஒரு புரோட்டீன் என்சைம்ஸ் அவனை செக்ரீட் பண்ணது. அந்த என்சைம்ஸ்க்கு பேரு ஹாலரோடினேஸ். During the sperm entry through the corona radiata and zona pellucida. இந்த கரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலுசிடாங்கிறதுலாம் இந்த கருமுட்டையோட லேயரிங், ஒரு லேயருக்கு பேரு. This is called acrosomal reactions. One fertilization is accomplished. அந்த ஒரே ஒரு ஸ்பெர்ம் போயிட்டு எங்க ரீச் பண்ண உடனே அந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே என்ன பண்ணோம்னா அந்த எக்ஸல்ஸ் வேகமா அதை சுத்தி ஒரு பேரியரை கிரியேட் பண்ணுது, ஒரு பாதுகாப்பு வளையத்தை கிரியேட் பண்ணுது. அதுக்கு பேரு தான் ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் அரௌண்ட் த ஓவம், preventing further penetration of the other sperms. மற்ற ஸ்பெர்ம்ஸை உள்ள விடாம என்ன பண்ணிக்கணும்னா அதை சுத்தி ஒரு கவரிங் லேயரை ப்ரொடக்ட் பண்ணிக்குது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பாலிஸ்பர்மி. சோ இப்படிதான் அதுங்க அதை ப்ரிவென்ட் பண்ணிக்குது.